ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லிமிட்டேஷன் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். ஸோ, இதுக்கு முன்னாடி என்னன்னா, ஜே.ஜே. தாம்சன் சொல்லியிருப்பாரு, ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருப்பாரு அண்ட் அத எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி போர் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் போர் கண்டுபிடிச்சதுலே ஒரு சில லிமிட்டேஷன், நீ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலப்பான்ற மாரியான ஒரு சில லிமிட்டேஷன் சொல்றாங்க. என்னன்னா, ரொம்ப சிம்பிள் தான். நான் ஸ்ட்ரெயிட்டா டாபிக்குள்ளே போயிடுறேன். ரொம்ப பெஸ்ட் இல்ல. ஒண்ணும் இல்ல. இப்போ போர் ஆட்டம் மாடல் அவர் பேசிக்கா எத வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா, ஹைட்ரஜன் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகேவா? பட் அந்த டைம் பீரியட்ல ஹைட்ரஜன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது அக்செப்டபிளா இருந்தது. எல்லாரும் வந்து ஓகேன்ற மாரி இருந்தாங்க. பட் போக போக ஹைட்ரஜன் தாண்டி ஹீலியம் அப்படின்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக போக என்னாச்சுன்னா, காம்ப்ளெக்ஸான ஆட்டம்க்கு காம்ப்ளெக்ஸ் ஆட்டம்ஸ். ஓகேவா? காம்ப்ளெக்ஸான ஆட்டம்க்கு இந்த மாடல் வந்து வேலிடா இல்ல. ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸான ஆட்டம்க்கு போர் ஆட்டம் மாடல் ஒர்க் ஆகல. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இதுவும் ரொம்ப சிம்பிள். நம்ம இதுக்கு முன்னாடி டாபிக்ல என்ன பார்த்திருப்போம்னா, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம போர் ஆட்டம் மாடல் வச்சு எப்படி அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். இதுல இதான ஸ்பெக்ட்ரம் அப்டேன் ஆன ஸ்பெக்ட்ரமே. லாஸ்ட் வீடியோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணுங்க. ஸோ செக் பண்ணுங்க. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்ட்டு தெளிவா பார்த்திருப்போம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட கொடுக்குறேன். இப்போ இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இப்படி அப்டேன் ஆச்சா? நமக்கு இப்படி அப்டேன் ஆகல ஆக்சுவலா. எப்படி அப்டேன் ஆச்சுன்னா, ஃபேடா இங்க பாருங்க. அவங்க இந்த லென்த் மட்டும் தான், இந்த வேவ் லென்த் மட்டும் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலா நமக்கு அப்சர்வ் ஆனது எப்படின்னா, இங்க லைனோட இந்த இதெல்லாம் வந்து ஃபேடா அப்சர்வ் ஆச்சு. ஓகேவா? இது ஏன் இந்த மாதிரி ஃபேடா அப்சர்வ் ஆகுது? கரெக்ட் தானே? நமக்கு இது மட்டும் தான் வர மாதிரி கொடுத்துருங்க. பட் இங்கலாம் வந்து ஃபேடா லைன் வருது. எக்ஸ்ட்ரா லைன் வருது. அது ஏன் வருது அப்படின்ட்டு போர் ஆட்டம் மாடலால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் லைன்ஸ் ஆஃப் ஃபெயிண்ட் லைன். ஸோ ஃபெயிண்ட் லைன்ஸ் ஏன் வருதுன்ட்டு போர் ஆட்டம் மாடலால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா, அந்த இண்டிவிஜுவல் ஃபெயிண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ஃபெயிண்ட் லைன் வருதுல்ல, ஸோ அதுக்கு காரணமாக அமையுது எதுனா இன்டென்சிட்டியோட வேரியேஷன். நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். இன்டென்சிட்டி வேரியேஷன். எதோட இன்டென்சிட்டி வேரியேஷன்? வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி. ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ணி தான் எனக்கு இது மாதிரி ஸ்பெக்ட்ரம் அப்டேன் ஆகும்னு பார்த்துருப்போம். ஸோ அப்படி ஒரு இன்டென்சிட்டி வேரியேஷன் அங்கே வருது. அந்த இன்டென்சிட்டி வேரியேஷன் எதனால நடக்குதுன்னு கேட்டதுக்கும் போர் ஆட்டம் மாடலால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா, ரொம்ப சிம்பிள் தான். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். அதாவது அவர் சொன்னார் எலக்ட்ரான் இருக்கும், ஆர்பிட் இருக்கும். ஆர்பிட்டில் தான் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குன்ட்டு. பட் ஒரு ஆர்பிட்லையும் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்றத பர்ஃபெக்டாக அவரால் சொல்ல முடியல. இப்போ நமக்கு தெரியும், ஒரு கே ஷெல்லுன்னு எடுத்தா அதில் 2 இருக்கும். எல் ஷெல்லுன்னு எடுத்தா 6 8 8 இருக்கும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வரது 8 16 உங்களுக்கு கொஸ்டின் மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இது மாதிரி எலக்ட்ரானோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்ட்டு, எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதலாமா? ஓகே. ஸோ எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்ட்டும் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆர் போர் ஆட்டம் மாடலால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இது எல்லாம் தான் லிமிடேஷன். அண்ட் இது எப்படி பின்னாடி ரெக்டிஃபை பண்ணாங்கன்ட்டு உங்கள் புக்கில் கொடுக்கல. பட் உங்களுக்கு இன்னும் இந்த ஆட்டம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, ஆட்டம் மாடல் மேலே எப்படி எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷனை யார் கண்டுபிடிச்சாங்கன்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, கீழே ஆட்டம்ட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நான் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப். மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஓகேவா? தேங்க்யூ.